உங்களோட உடல் அசைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கொண்டு உங்களோட கவனத்தை உங்களோட உடலுக்கு கொண்டு வாங்க. ரிலாக்ஸ் யுவர் டோஸ். கால்களுடைய விரல்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க. கணுக்கால் ரிலாக்ஸ் பண்ணுங்க. முட்டி பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. துடை பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களோட பிறப்புறுப்பு, பட்டக்ஸ் மசில்ஸ், அடிமுதுகு, நடுமுதுகு, முன்முதுகு, தோள்பட்டை, வலது கை முழுவதும், இடது கை முழுவதும், கழுத்து பகுதி, தலைப்பகுதி, உங்களுடைய உடம்பை உள்ளங்காலிலிருந்து உச்சி முதல் கவனிங்க. நீங்க கவனிக்கும் பொழுது என்னுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. உங்களோட கவனத்தை உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது என்னுடைய முழு கவனமும் அடுத்த 1 மணி நேரத்திற்கு என் பயிற்சியின் மீது மட்டுமே இருக்கும். என்னால் அனைத்து ஆசனாக்களையும் மிக சிறந்த முறையில் சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று மனதளவிலும் உடம்பளவிலும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப கால் ரெண்டும் ஒன்னா சேருங்க. ஒன்னா சேர்த்துட்டு கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துட்டு வாங்க. கைகளை கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கைகளை கோர்த்துருங்க சார். ஹரி சார், நல்லா கைகளை பின்னாடி கோர்த்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. கையை நல்லா ரிவர்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். யா, now you can turn any one of your side. யா, இப்போ அப்படியே மேலே எழுந்துருங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ் போயிடலாம். மேலே எழுந்து ஒரு சில வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, யா, கையை எப்படி வச்சிருங்க. கிரீவ சக்தி விகாசா. கிரீவா மீன்ஸ் நெக். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. Now side bending, right, left, right, left, right, left, right, left. Okay, now side turning, 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, now lock your chin, right to left, rotate, 1 2 3 4 5. Okay, now left to right, rotate. Enjoy the breathing. Enjoy the stretches on your neck muscles. Feel the blood flow on your neck muscles. 4 5. Good. Okay, 1 2. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Good. Now இப்படி உங்களோட பிக் ஃபிங்கர் நல்லா டச் பண்ணிட்டு கையை இப்படி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா, எல்போ பெண்ட் ஆகாம ஸ்ட்ரெயிட்டா வைங்க. ஓகே, மூச்சை நல்லா உள்ள இழுங்க. மூச்சை இழுத்து மூச்சை பிடிச்சுக்குங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சை விடுங்க. ஓகே, இப்போ அதே மாதிரியே இப்படி கையை நல்லா ஒன்னா ஜாயின் பண்ணுங்க. மூச்சை இழுங்க.
மூச்சை பிடிச்சிக்குங்க. ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, வெரி குட். கையை எப்படி வைங்க. ஓகே, எக்ஸேல். 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 சைடில் எங்க பாருங்க, சைடில் போனோம் கையா. ஓகே, எக்ஸேல். 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 ஓகே, வெரி குட். கை எப்படி வைங்க, புலி நாக மாதிரி இப்படி வைங்க. இப்படி இங்க பாருங்க, இப்படி. ஓகே, இப்படி நல்லா இப்படி வைங்க. இந்த கையை நல்லா டைட் பண்ணுங்க. டைட் பண்ணுங்க. டைட் பண்ணுங்க. நல்லா டைட் பண்ணுங்க. நல்லா டைட் பண்ணுங்க. டைட் டைட் டைட். அப்படியே இப்படி எடுத்துட்டு வாங்க. சைடில் டைட் 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 டைட். ரிலாக்ஸ். ஓகே, வில் டு ஒன் மோர் டைம். நல்லா நீங்க டைட் பண்ணீங்கன்னா இந்த கை நல்லா ஷேக் ஆகும். நீங்க டைட் பண்ண இந்த கை நல்லா ஷேக் ஆகும். யா, ஒன் மோர் டைம். கை பெண்ட் பண்ணுங்க. டைட் 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 டைட். ரிலாக்ஸ். வெரி குட். ஓகே, ஃபைன். கையை இப்படி வச்சுங்க. யா, ஹிப் ரொட்டேஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. Now anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. இல்லை, ஓகே. முட்டியில் இப்படி கை வச்சுங்க. இந்த மாதிரி சும்மா கையை தான் இப்படி வைக்கணும். கையை போட்டு இப்படி அழுத்தக்கூடாது. ரொட்டேட். 1 2 3 4 5 6. இந்த இடத்துல பாஸ் கொடுக்கக்கூடாது. பாஸ் கொடுக்காம அப்படியே ரொட்டேட் பண்ணணும். ஓகே, பாஸ் கொடுக்கக்கூடாது. அப்படியே கண்டினியூவா ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். யா, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். இப்போ கை எப்படி வச்சுங்க, இடுப்பில் வச்சுங்க. காலை எப்படி தூக்குங்க. ரொட்டேட் யுவர் ஆங்கிள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்ம உட்கார்ந்து பண்றதை இப்படி நின்று பண்றோம், அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை இப்படி ஒன்னா சேருங்க. இப்போ கீழே உட்கார்ந்து இப்படி பண்ணுவோம் இல்லையா, அதே மேலே இப்படி பண்ண போறோம். 1 2. ஹீல் வந்து தரையில் படக்கூடாது. கால் ஒன்னா சேருங்க சார். ஒன்னா சேருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relaxation. Third asana. Be mentally prepared to do Surya Namaskar. 21 rounds of Surya Namaskar. சார் நீங்கள் 6 ரவுண்ட்ஸ் பண்ண போதும். அந்த மாதிரி யாராவது முடியலன்னா 6 கீழே உட்காந்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. கண்ணை மூடிட்டு ஹார்ட் பீட்டை கவனிங்க. மற்றவங்க மென்டலி பி ப்ரிப்பேர், ஃபிசிக்கலி ப்ரிப்பேர். ஓகேவா? அது வருதா? வாங்க மேம். குட் மார்னிங் மேம். வை லேட் மேம்? ஓகே, ஃபைன் மேம். கொஞ்சம் உட்காருங்க. நீங்கள் பண்ணுறீங்களா சூரிய நமஸ்காரம் 21 பண்ணுறீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா? சரி, உட்காரு. கொஞ்ச நேரம் உட்காருங்க, முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாம், ஹார்ட் பீட் நார்மல் ஆகட்டும். சரியா? ஓகே. Yeah, ready. Come to edge of the mat. Yeah. Sun salutation prayer. Oh, Iranmayena Patrena
सत्य सहित पितं तत्त्वं पूषन्न पावृण्णो सत्य धर्माय दृष्टये ॐ शान्ति शान्ति शान्तिः वेरी गुड वन वन टू थ्री right leg back left leg back Ashtanga Namaskar inhale Bhujangasana exhale Parvatasana inhale right leg back French exhale left leg French inhale arch back second round exhale down inhale left leg back exhale right leg back hold your breath come to Ashtanga Namaskar inhale Bhujangasana exhale Parvatasana inhale left leg French exhale right leg French inhale arch back third round exhale down inhale right leg back exhale left leg back hold your breath come to Ashtanga Namaskar inhale Bhujangasana exhale Parvatasana inhale right leg French exhale left leg French inhale arch back fourth round exhale down inhale left leg back exhale right leg back come to Ashtanga Namaskar inhale Bhujangasana exhale Parvatasana inhale left leg French exhale right leg French inhale arch back exhale down inhale right leg back exhale left leg back Ashtanga Namaskar inhale Bhujangasana exhale Parvatasana inhale right leg French exhale left leg French inhale arch back sixth round exhale down inhale left leg back exhale right leg back Ashtanga Namaskar inhale Bhujangasana exhale Parvatasana inhale left leg French exhale right leg French inhale arch back exhale down inhale right leg back exhale left leg back come to Ashtanga Namaskar inhale Bhujangasana exhale Parvatasana inhale right leg French exhale left leg French inhale arch back exhale down inhale left leg back exhale right leg back hold your breath come to Ashtanga Namaskar inhale Bhujangasana exhale Parvatasana inhale left leg French exhale right leg French inhale arch back exhale down inhale right leg back exhale left leg back hold your breath come to Ashtanga Namaskar inhale Bhujangasana exhale Parvatasana
Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, left leg back. Exhale, right leg back. Come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. 11th round, 11வது round. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, left leg back. Exhale, right leg back. Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, left leg back. Exhale, right leg back. Come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. 15வது round. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. 16வது round. Exhale, down. Inhale, left leg back. Exhale, right leg back. Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. 17வது round. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. 18வது round. Exhale, down. Yeah. Inhale, left leg back. Exhale, right leg back. Come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Yeah. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. 19வது round. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. 20வது round. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back.
Hold your breath. Come to Ashtanga Namaskar. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale left leg straight. Exhale right leg straight. Inhale arch back. Exhale down. Final round. Inhale left leg back. Exhale right leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskar. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Yeah. Left leg French. Right leg French. Inhale arch back. Yeah. Pranayamasana. Very good. Good. கீழே உட்காந்து பொறுமையா படுத்துருங்க. Lie down in Shavasana. Very good. Good job. Good job. Observe your physical body. Observe your heartbeat. Relax completely. வாயில மூச்சு விடாதீங்க. வாயில மூச்சு விடாதீங்க. Breathe only from your nose. கொஞ்ச நேரம் ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும், போக போக கம்மியாயிடும். Observe your heartbeat. Feel the blood flow towards your all over body. உங்க பாடிக்கு நன்றி சொல்லுங்க. 21 சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு ஒத்துழைத்த உங்க பாடிக்கு நன்றி சொல்லுங்க மனதார. ஓகே. இப்போ நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்க வயிறு பெருசாகணும். மூச்சை வெளியிடும் போது வயிறு சிறுசாகணும். ஓகே, ஸ்லோவா மூச்சை இழுங்க. ஸ்லோ பிரீத்திங், டீப் இன்ஹலேஷன், கம்ப்ளீட் எக்ஸலேஷன். உங்க பிரெத்தையும் வயிறையும் ஒண்ணா இணைங்க.
ஸ்லோவா பிரீத் பண்ணுங்க. டீப் inhalation, complete exhalation. Synchronize your breath along with your body. Now normal breathe. நார்மலா பிரீத் பண்ணுங்க. நார்மல் breathe and feel the positive vibration throughout your body. உங்களோட உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் உங்களோட பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இப்போ காலை ரெண்டும் ஒன்றா சேருங்க. கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போங்க. கைகள் நல்லா கோர்த்து, கைகளை கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். Yeah, now you can turn on your right side. ரைட் சைடு எழுந்துனா ஸ்டாலினி ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறேன். வெரி குட், குட் ஜாப். ஹரி சார் வந்தவொடனே 21 ரவுண்டு. வெரி குட். ஓகே, எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? மேம் 16 ரவுண்ட் 17 ரவுண்டு பேசி பார்க்கணும். ஓகே, வெரி குட் குட். இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. யூ மே ஃபீல் டயர்ட்னஸ், அந்த டயர்ட்னஸ் இருக்கலாம் மேபி. அதாவது கரெக்டாக இன்டென்ஷனாக அந்த 20 ரவுண்டு பக்காவாக பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் சில பேர் ஓபி அடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? கரெக்டாக நம்ம 20 ரவுண்டு பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம மைண்ட் சவுண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், ரெசனன்ஸ் டெக்னிக் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபுல்லாகவே வந்து நம்ம சவுண்டில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஆ ஊ மா பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த நடனா சந்தானா மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஆ ஊ மா சந்தானம் அதே தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கபாலபாதி பண்ணிடலாம், பிராணாயாம நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மெடிடேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யா, கையை சின்முத்திரால வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நிமிஷம். யா, inhale deeply. Start the Kapalabhati. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, நான் இப்போ பாருங்க, நான் ஒரு முறை கபாலபாதி எப்படி பண்றேன்னு சொல்றேன். ஹரி சார் நீங்க பாருங்க. நான் ஒரு சில பேர் அப்சர்வ் பண்ணதுல உங்களோட உடம்பே ஷேக் ஆகுது. ஓகேவா? உடம்பு ஷேக் பண்ண வேணாம். கையை இப்படி சின்முத்திரால வச்சிருங்க. எடுத்த உடனே நம்ம எக்ஸலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா டீப் இன்னலேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி. ஓகே, உங்களோட முகத்துல எந்த ஒரு மாறுதலும் இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஸ்மைலிங், உங்க முகம் வந்து ஒரு மெல்லிய புன்னகையை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னலேஷன் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். இங்க பாருங்க, அவ்வளவுதான். ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸல். உங்க ஸ்டொமக் மட்டும்தான் வெளியே போயிட்டு உள்ள நல்லா ஃபிளாப் ஆகும். ஓகே, நீங்க ஷோல்டரை ஸ்ட்ரேக் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் ஆகுனா, நீங்க ஃபுல் எனர்ஜி போட்டு உங்களால முடியலன்னும் போது இப்படி பண்றீங்கன்னு அர்த்தம். அன்கான்சியஸா உங்களுக்கு தெரியாம என்ன ஆகுது, பாடி ஃபுல்லா ஷேக் ஆகுது. உங்களால மேக்சிமம் உங்க லிமிட்டுக்கு எவ்வளவு முடியுதோ இந்த 2 நாஸ்டில்ல இருந்து மூச்சை மட்டும் ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே தள்ளுறீங்க, அவ்வளவுதான். நீங்க வெளியே தள்ளும் போதும் ஆட்டோமேட்டிக்கா வயிறு ஃபிளாப் ஆகும். ஓகேவா? இன்னொரு முறை பண்ணலாமா? ஓகே சார், புரிஞ்சுதா? ஓகே, ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட்.
வெரி குட் வெரி குட். இந்த கையை உங்களோட கையை எது ரைட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டில் வச்சுக்கோங்க. இனிஷியலாக ஒரு 2 இப்படி வைங்க. இப்போ எக்ஸேல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். கையை சின்ன முத்திராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. உங்க பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. இப்போ நாடி சுத்தி பிராணாயாமம். ஓகே, விஷ்ணு முத்ரால கையை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ரைட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்ல மூச்சை எடுத்து லெஃப்ட்ல க்ளோஸ் பண்ணி ரைட்ல விடணும். திருப்பி ரைட்ல எடுத்து லெஃப்ட்ல விடணும். அதே பண்ண. உங்களோட முழு கவனமும் உங்களுடைய மூச்சின் மீது இருக்கட்டும். உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய மூச்சின் மீது இருக்கட்டும். நேரம் பெருங்க. இப்போ உங்க மூச்சை இடது நாசியில வெளியிட்டுட்டு யூ கேன் ஸ்டாப் யுவர் பிராக்டிஸ். சார் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சார். ஓகே ஓகே. வில் see the mind sound resonance technique. So what do you mean by mind? மைண்ட்னா என்ன? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி வாட் இஸ் மைண்ட்? எண்ணங்கள். எண்ணங்கள். மைண்ட்னா எண்ணங்கள். குரூப் ஆஃப் தாட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ், அதுதான் மைண்ட். ஓகே, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இல்லையா, நம்ம பாடியில எத்தனை விதமான பாடி இருக்கு? அன்னமய கோஷா,
பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஃபைனலி ஆனந்தமய கோஷா. நம்ம பாடியில் 5 லேயர்ஸ் இருக்கு. ஓகே, வி ஆர் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் பாடி. ஆக்சுவலி இந்த பிரபஞ்சத்தோட நம்ம சேர்ந்து இருக்கும்போது ஆனந்தமய கோஷாவாக தான் இருக்கும். அந்த ஆனந்தமய கோஷா என்ன ஆகும்? விஞ்ஞானமய கோஷாவாகும். அந்த விஞ்ஞானமய கோஷா மனோமய கோஷாவாகும். மனோமய கோஷா பிராணமய கோஷாகும். அந்த பிராணமய கோஷா அன்னமய கோஷா ஆகும். நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்மளோட பாடி. வாட் வி ஆர் ஹீட்டிங், வி ஆர் நத்திங் பட் என்ன நம்ம சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்பு. ஓகே, நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மாறும். நம்ம அதிகமாக சாப்பிட்டா நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மாறும். நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வரும். பிராணமய கோஷான்றது நம்ம வெறும் பூத உடல். இந்த பூத உடலை இயக்குவது எது? பிராணசக்தி. நம்ம பாடியை, நம்ம உடம்புல பிராணம் இல்லைன்னா என்ன ஆகும்? பிராணா ஜஸ்ட் ஆக்சிஜனா இல்லை, வைட்டல் எனர்ஜி, உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி இல்லை அப்படின்னா நம்மளால இந்த பூத உடலுக்கு எந்த ஒரு அர்த்தமே கிடையாது. ஓகே, அன்னமயா பார்த்துட்டோம், பிராணமயா இருக்குன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மனோமயா. மனோமயானா என்ன? திங்க் பண்றது. ஓகே, எப்படி நம்ம திங்க் பண்றோம், ஏன் திங்க் பண்றோம், எதனால திங்க் பண்றோம், அந்த திங்கிங் நமக்கு எப்படி வருது அப்படின்னா நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா வருது. கண், காது, மூக்கு. நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம், கேட்குறோம், பேசுகிறோம், அதனால நமக்கு ஒரு விஷயம் புரியுது, அதை திங்க் பண்ணுறோம். இப்படிதான் மைண்டு உருவாகுது. ஸோ அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, இதுவும் இந்த மூணும் விலங்குக்கும் நமக்கும் சேம். ஸோ விலங்குல இருந்து நம்மள அடுத்த லெவலுக்கு போகிறது விஞ்ஞானமய கோஷா. விஞ்ஞானமயம்னா புத்தி, டிஸ்கிரிமினேஷன் பவர், விச் இஸ் ராங், விச் இஸ் ரைட், இதை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கிற பவர் யாருக்குன்னா விஞ்ஞானமய கோஷா. இந்த பவர் விலங்குகள் இருக்குன்னா இல்லை, நமக்கு மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த பவர் இருக்கு. இந்த விஞ்ஞானமய கோஷால இருந்து ஆனந்தமய கோஷா போறன்றது எப்படின்னா, நம்ம எவ்ரிடே ஆனந்தமய கோஷால இருக்கும். எப்போ இருப்போம்? தூங்கும் போது. வெரி குட். தூங்கும். ட்ரீம்லெஸ் ஸ்லீப். ட்ரீம்லெஸ் ஸ்லீப். நல்ல சவுண்டு ஸ்லீப்னா எது? ட்ரீம் ஸ்லீப் கிடையாது. ட்ரீம்லெஸ், நமக்கு கனவே இல்லாம நம்ம எங்க இருக்கோம் ஏது இருக்கோம்னு தெரியாம நம்ம இருப்போம். ஓகேவா? ஆனா நம்ம கண்ணை திறந்து பார்த்தோன்னே இன்னைக்கு நல்லா எனக்கு தூக்கம் அப்படின்னு எப்படி சொல்றோம்? நம்ம கான்சியஸ்னல் தான் சொல்றோம். அப்ப நம்மளோட இது அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா எல்லாம் பொட்டன்ஷியலா உள்ள அடங்கி இருக்கும். ஓகே, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, யோகிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்பயுமே இந்த ஆனந்தமய கோஷால தான் இருப்பாங்க. செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆனந்தமய கோஷால அவங்க இருக்கும்போது அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. they will go to abnormal level, that is ஆனந்தமய கோஷம். இதுதான் ஷார்ட்டா பிரீஃபா. ஓகே, இப்போ இந்த மைண்ட் சவுண்ட் ரெசனன்ஸ் டெக்னிக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சில சவுண்டை நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். ஓகே, நத்திங் பட் ஓம் சவுண்ட். ஓம் சொல்றேன் இல்லையா, இந்த ஓம் இஸ் நத்திங் பட் ஆ உ மா. ஆ உ மா சேர்ந்துதான் ஓம். ஓகேங்களா? இப்போ ஆன்னு சொல்லுவோம் 9 டைம்ஸ், ஊ சொல்லுவோம், மா சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த சவுண்டு சொல்லும் போது நம்ம பாடிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. நம்ம பாடிக்கு ஒரு சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பாடிக்கு ஒரு சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும், இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒரு பாடி ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். ஓகே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நம்ம ஆ சொல்லும் போது நம்மளோட லோயர் பாடி ஃப்ரீக்வன்ஸை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணணும். அது எப்படி நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, நீங்க ஆ சொல்லும் போது உங்க பாடியில இடுப்பு பகுதியில இருந்து உள்ளம் கால் வரை உங்களால மேட்ச் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணணும். ஓகே, ஊ சொல்லும் போது இங்க இருந்து கழுத்து வரைக்கும் ட்ரை பண்ணணும். மா சொல்லும் போது நல்லாவே நமக்கு வைப்ரேட் ஆகும். ஆனா ஆ ஊ சொல்லும் போது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஆனா ட்ரை டு மேட்ச். ஓகே, சில பேருக்கு பொறுமையா சொன்னாவே மேட்ச் ஆகும், சில பேருக்கு மீடியம் சவுண்ட் சொன்னா மேட்ச் ஆகும், சில பேருக்கு ஹையர் சவுண்ட் சொன்னாதான் மேட்ச் ஆகும். ஸோ யூ கேன் சூஸ் த பிச் பேஸ்ட் ஆன் யுவர் பாடி ஃப்ரீக்வன்சி. உங்களோட பாடி ஃப்ரீக்வன்சிக்கு எது மேட்ச் ஆகுதோ அது மாதிரி நீங்கள், புரியுதா மேடம் நான் சொல்றது? அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு மந்த்ரா சொல்லி மகா மிருத்தஞ்சய மந்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மந்த்ரா பேர் வந்து மகா மிருத்தஞ்சய மந்த்ரா. இந்த மந்த்ரா வந்து சிவனை போற்றி பாடும் பாடல். 3 கண்களை கொண்ட சிவனை போற்றி பாடும் பாடல். எதுக்காக இந்த மந்த்ரா கால் ரிலீஸ்
ஷேக் பண்ணுங்க, பரவாயில்ல, ரிலீஸ் பண்ணிட்டு ஷேக் பண்ணுங்க. எதுக்காக இந்த மந்த்ராவை நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஓகே, அதாவது இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம். ஓகே, இந்த உலகத்தை விட்டு நிறைய பேருக்கு உலகத்துல பிறந்த உடனே நமக்கு இருக்க பெரிய ஃபியர் என்னது, பயம் என்னது, இறப்பு. இறப்பு எல்லாருக்குமே வெளியே வேணா சொல்லிக்கலாம், நான் வந்து சாவறதுக்கு பயந்தவல்ல அப்படின்ட்டு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அன்கான்சியஸா நமக்கு எல்லாருக்குமே ஒரு இறப்புன்ற ஒரு பயம் இருக்கும். ஏன் அந்த பயம் வருதுன்னா, பிகாஸ் ஆஃப் சின்ஸ் ப்ளஷர்ஸ். ஓகே, இதுல இருக்கிறதெல்லாம் போயிடுமோ, நம்ம அப்பா அம்மா விட்டு போயிடுவோமோ, நம்மள சொந்தங்களை விட்டு போயிடுவோமோ, இந்த சொத்துக்களை விட்டு போயிடுவோமோ, எல்லாத்தையும் விட்டு போயிடுவோமோ, ஒரு பாண்டிங் இந்த உலகத்தோட நமக்கு ஒரு பாண்டிங் இருந்துட்டே இருக்குது. நம்ம பிறந்துட்டோம், ஆனா போறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. அதனால சிவனை போட்டு நம்ம பாடுறோம். என்னன்னா, எப்படி ஒரு மரத்துல ஒரு குக்கும்பர்னா வெள்ளரிக்காய் பழம், அந்த வெள்ளரிக்காய் மரத்துல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளரிக்காய் பழம் நல்லா பழுத்துதுன்னா அதுவே தானே டப்புன்னு கீழே விழுந்துடும். எந்த ஒரு விருப்பம் இல்லாம அந்த மரத்துல இருந்து அந்த பழம் அதோட காலம் முடிஞ்சோட விழுந்துடும். அந்த மாதிரி இந்த உலகத்துல இருந்து நான் பிரியும் போது நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு மன துக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு நான் பிரியணும் அப்படின்ற இந்த பாடல். வெரி பவர்ஃபுல் மந்த்ரா, மகா மிருத்யுஞ்சய மந்த்ரான்னு சொல்லுவாங்க. நீங்க யூடியூப்ல கூட போட்டு பார்க்கலாம், மகா மிருத்யுஞ்சய மந்த்ரா. இது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி குரோனிக் டிசீஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க கிட்ட இந்த மந்த்ராவை சொல்லுவாங்க. சொல்ல 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 அவங்க மைண்ட் வந்து பியூரிஃபிகேஷன் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று, மந்த்ரா நம்ம எதுக்காக சொல்றோம், ஏன் சொல்றோம் அப்படின்னா, ரெண்டு பெனிஃபிட்ஸ். ஒன்று, நம்ம எந்த அளவுக்கு மந்த்ரா உச்சரிக்க 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 நம்மளோட குரல் தன்மை மேம்படும். அதே மாதிரி இது எக்ஸ்டர்னலா சொல்றேன், அந்த மாதிரி நம்மளோட பிரெத் கெப்பாசிட்டி மேம்படும். இன்டர்னலா பாத்தீங்கன்னா மந்த்ரா சொல்ல 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 நம்ம மைண்ட் பியூரிஃபிகேஷன் ஆகும். நம்ம மைண்ட் வந்து மந்த்ராக்கு என்ன பவர் இருக்கு, நம்ம மந்த்ராவை எந்த அளவுக்கு ரிப்பீட்டடா சொல்ல. ஏன் வந்து நிறைய பேர் ஜபம் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, ஜபம் பண்ண 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 உள்ள இருக்க தேவையில்லாத எண்ணங்கள்லாம் அழியும், நல்ல எண்ணங்கள் உருவாகும், உடல்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். இதை நான் பிரீஃபா சொல்றேன், கொஞ்சம் ரஷ் பண்றேன், டைம் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம இதுல என்னென்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். இப்போ நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மகா மிருத்யுஞ்சய மந்த்ரா பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. நான் பாடுறேன், எனக்கு அப்புறம் நீங்க பாடுங்க. அதுக்கப்புறம் ஆ ஊ மா சவுண்டு 3 டைம்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் ஆ ஊ மா வெளியே சொல்லணும், அப்புறம் மைண்டுக்குள்ள ரிப்பீட் பண்ணணும். ஆ வெளியே சொல்லணும், மைண்டுக்குள்ள ரிப்பீட் பண்ணணும். ஊ வெளியே சொல்லணும், மைண்டுக்குள்ள ரிப்பீட் பண்ணணும். அந்த மாதிரி. அப்புறம் அஜ ஜப்பான்னு சொல்லுவாங்க. அஜ ஜப்பானா, இப்ப நம்ம ஒரு சாங், நல்ல ஒரு சாங் கேட்டிருப்போம், எஃப்எம்ல ஒரு நல்ல ஒரு சாங் கேட்டிருப்போம். அந்த சாங் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம டச் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டு முடிஞ்சிச்சு, மதியானம் சாப்பிடும் போது அந்த சாங் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல வரும். தட் இஸ் அஜஜப்பா. இப்போ நம்ம ஒரு மந்த்ரா, இந்த மகா மிருத்யுஞ்சய மந்த்ரா சொல்றீங்க இல்லையா, அந்த மந்த்ரா சொல்லிட்டு வித்தவுட் எனி எஃபர்ட் அந்த மந்த்ரா உங்க மைண்ட்ல வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதாவது மென்டலி ரிப்பிட்டேஷன்ன்றது தனி, வித்தவுட் எஃபர்ட் அந்த மைண்டு உங்களை வரதா ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றதுனால சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. ட்ரைல் யுவர் லெவல் பெஸ்ட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு மேக்ஸிமம் முடிக்க முடியுமோ முடிக்க ட்ரை பண்ணலாம். கையை சின்முத்திரால வச்சிருங்க. அதுக்கு முன்னாடி கால் யாருன்னா வலிச்சுன்னா காலை ஷேக் பண்ணிக்கோங்க, நல்லா ஷேக் பண்ணுங்க. இப்படி எல்லாருமே ஒரு தடவை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கால் மரத்து போறதுக்கு. சார் என்ன சார் முதுகு வலிக்குதா? சார் ரொம்ப சைலண்டோ. ஓகே, ஓகே ஓகே. கையை இப்படி வச்சுக்கோங்க, சின்முத்திரால வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்குங்க. நான் ஒரு முறை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க ரிப்பீட் பண்ணலாம். எல்லாருமே உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வருதோ இல்லையோ அதை பத்தி கவலைப்பட வேணாம். உங்களால எவ்வளவு பண்ண முடியுதோ பண்ணுங்க. ஓ त्र्यंबकेहं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वामिव बन्धनात् मृतो मुक्षीय मम्रता। ओम शांति शांति
शान्तिः. ஓகே, இப்போ உங்க கையை சின்முத்திரால வச்சிருங்க. Now we are going to say akara sound. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Feel the vibration, resonance of akara sound on your lower parts of your body after each round. Now again we'll say akara sound. Inhale deeply. Now ukara sound. Inhale deeply. Enjoy the resonance from your neck to your hip muscles. One more time, ukara sound. Ukara, inhale deeply. Feel the ukara, vibration of ukara on your middle parts of your body. Now say makara sound. Inhale deeply. Enjoy the resonance of makara sound inside your head. One more time, makara sound. Inhale deeply. Enjoy the resonance of makara sound inside your head. Now we are going to do A-U-Ma, 3 rounds. When you do A-U-Ma, feel the positive vibration. உங்களோட உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் ஃபீல் பண்ணுங்க. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Enjoy the resonance of Omkara sound all over your physical body.
next step we are going to do akara louder one time. Louder means வெளிய சத்தமா ஒரு தடவை, மனதுக்குள்ள ஒரு தடவை. Okay. Inhale deeply. இப்போ மனதுக்குள்ள inhale deeply. இப்போ உகாரா சவுண்ட் சத்தமா inhale deeply. மனதிற்குள் inhale deeply. இப்போ மகாரா சவுண்ட் சத்தமா inhale deeply. இப்போ மனதிற்குள் மகாரா சவுண்ட் inhale deeply. இப்போ ஓம் சவுண்ட் சத்தமா inhale deeply. ஓம் சவுண்ட் மனதிற்குள் inhale deeply. இப்போ அகாரா சவுண்ட் சத்தமா inhale deeply. இப்போ அகாரா சவுண்ட் மனதிற்குள் inhale deeply. இப்போ உகாரா சவுண்ட் சத்தமா inhale deeply. இப்போ உகாரா சவுண்ட் மனதிற்குள் inhale deeply. இப்போ மகாரா சவுண்ட் சத்தமா inhale deeply. இப்போ மகாரா சவுண்ட் மனதிற்குள் inhale deeply. ஓம் சவுண்ட் சத்தமா inhale deeply. இப்போ ஓம் சவுண்ட் மனதிற்குள் inhale deeply.
இப்ப அகாரா சவுண்ட் சத்தமா inhale deeply. அகாரா சவுண்ட் மனதிற்குள் inhale deeply. இப்ப உகாரா சவுண்ட் சத்தமாக inhale deeply. இப்ப உகாரா சவுண்ட் மனதிற்குள் inhale deeply. இப்ப மகாரா சவுண்ட் சத்தமாக inhale deeply. இப்ப மகாரா சவுண்ட் மனதிற்குள் inhale deeply. இப்ப ஓம் சவுண்ட் சத்தமாக inhale deeply. ஓ ஓம் சவுண்ட் மனதிற்குள் inhale deeply. இப்பொழுது ஒரு சில வினாடிக்குள் நீங்கள் உங்கள் லைஃப்ல நீங்க சாதிக்க வேண்டிய விஷயம், ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. உங்க லைஃப்ல நீங்க சாதிக்க வேண்டிய விஷயமாக இருக்கலாம், ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டியதாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க மனதளவில். ஓகே, இப்ப திரையம்பகம் பாடலாம். மகாமிருத்யுஞ்சய மந்த்ரா என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. நான் பாடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாடுங்க. ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாமிவ பந்தனா மிருத்தோ முக்ஷியமாம்ருதா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Feel the vibration of Mahamrityunjaya mantra inside your physical body. One more time, Mahamrityunjaya mantra. Om Trayambagam Yajamahe Sugandhim Pushtivardhanam Urmavibandana Mrito Mukshiyamamruta. Om Shanti
the vibration of Mahamrityunjaya mantra inside your physical body. One more time. Om Triyambagam Yajamaye Sugandhim Pushtivardhanam Urvamiva Bandhanam Mrito Mukshiyamamrita Om Shanti Shanti Shanti. Feel the vibration of Mahamrityunjaya mantra inside your physical body, all over body. Okay, now Mahamrityunjaya mantra one time சத்தமா சொல்லணும், ஒரு தடவை மனதுக்குள்ள சொல்லணும். நான் சத்தமா சொல்றேன், எனக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. நான் சைலண்டா சொல்லுங்கன்னும் போது மனதுக்குள்ள நீங்க சொல்லுங்க. ஓம் த்ரயம்பகம் யஜாமயே மனதுக்குள்ள சொல்லிக்குங்க. சுகந்திம் புஷ்டிவர்தனம் மனதிற்குள்ள சொல்லுங்க. உருவாமி வெக்கபந்தனா மனதிற்குள்ள சொல்லிக்குங்க. மிருதோ முக்ஷியமாமிருதா மனதிற்குள்ள சொல்லிக்குங்க. ஓம் சாந்தி 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 மனதிற்குள்ள சொல்லிக்குங்க. ஓகே, இப்போ ஓம் சவுண்ட் 9 டைம்ஸ் சொல்ல போறோம். ரிப்பீட்டடா ஓம் சவுண்ட். ஓம்கார சவுண்ட மனதுக்குள் ரிப்பீட் பண்ணுங்க.
அந்த ஓம்கார சவுண்ட் உங்கள் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை கரைந்து போவதாக உணருங்க. அந்த ஓம்கார சவுண்ட் உங்களோட தலையிலிருந்து உள்ளம் கால் வரை முழுவதுமாக ஒலித்து கரைந்து போவதாக உணருங்க. இப்ப உங்களுக்குள்ள ஒரு சைலன்ஸை ஃபீல் பண்ணுங்க, ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுங்க. தலையிலிருந்து கால் வரை மனதிற்குள் ஒரு அமைதி நிலையை ஃபீல் பண்ணுங்க. இப்ப நீங்க தேர்ந்தெடுத்த அந்த ஒரு நல்ல விஷயத்தை 9 தடவை ரிப்பீட் பண்ணுங்க மனதுக்குள். Yeah, we'll end the session with Sarve Bhavantu Shanti Mantra. Inhale deeply. Sarve Bhavantu Suginaga. Sarve Shantu Niramayaga. Sarve Bhadrani Pashayantu Ma Kachit Dukbhakave. Om Shanti Shanti Shanti. Rub your hands.